வெல்கம் டு பூர்ணிமா லைஃப் ஸ்டைல் vlog பேக் டு ரொட்டீன். என்னென்னா இன்றைக்கி ஊருக்கெலாம் போயிட்டு வந்துட்டு ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு ஒன் டே ஆயிடுச்சு ரெஸ்ட் எடுத்து வேலையெல்லாம் செய்யறதுக்கு ரொம்ப டயர்டு, ரொம்ப லாங் ட்ராவல் வேறு. ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துட்டு சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி ஊற்றிட்டு இருந்தேன். அந்த கேப்பில் என் பையன் பண்ண சேட்டை என்னென்னா, நம்ம 24 மணி நேரம் நம்ம தான் பார்க்குறோம், ஆனால் இந்த பசங்க என்ன பண்ணுறாங்க, அப்பா வந்தோடனே அப்பா கிட்ட தாவிடுறது. நம்ம இன்னமும் இவனுங்களை கொடுமை பண்ணுற மாதிரி. இன்றைக்கி அப்படி தான் என் வீட்டுக்காரர் கடைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கப்போ இவன் வந்து ரொம்ப சேட்டை பண்ணிவிட்டு அழுகுறான். இதே நான் எங்கேயாவது வெளியே போகணுன்னு நினச்சா டாட்டா சொல்கிறான். என்னடா நான் தாண்டா உன்னை பார்க்குறேன், நான் தாண்டா உனக்கு சோறு விட்றேன், நீ என்னடா உங்கள் அப்பா மேலே இவ்வளோ பாசமாக இருக்கேன் அப்படின்னா. அப்போ தான் தெரியும் 24 மணி நேரம் நம்ம மூஞ்சிவே பார்த்துட்ருக்கனால இதுங்களுக்கு அவங்க அப்பா வந்தது அவங்க அப்பா மேலே அப்படியே பாசமலை பொழிகிறது. அவங்க அப்பாவுக்கு முத்தம் கொடுக்கறது என்ன, அதை பண்ணுறது என்ன, இதை பண்ணுறது என்ன. அப்போ கொஞ்சம் காண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அப்பா பையன் பாசம் அந்த பாண்டிங் வந்து நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவங்க பண்ணுறதெல்லாம் சும்மா க்யூட்டாக ரொம்ப என்ஜாய் பண்ணி இன்றைக்கி டே போயிட்டு இருந்துச்சு எங்களுக்கு. ஏன்னா ஊருக்கு போயிட்டு வந்து ரொம்ப டயர்டு, இவனும் அடங்கிறது கிடையாது, ஒன்றும் பண்ணுறது கிடையாது. அப்புறம் இவங்க சேட்டையெல்லாம் முடிச்சுட்டு என் ஹஸ்பண்ட் கடைக்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டு டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீடெலாம் கொஞ்சம் லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு தூங்கிக்கலாம். அப்போ தான் காலையில் வந்து எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக டே ஸ்டார்ட் ஆகும். இல்லைனா இதை பார்த்துட்டு உக்காந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாங்களும் தூங்க போயிட்டோம். பார்த்திங்கன்னா என் பையன் தூங்குறதா பெரும்பாடு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.